ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் நியூ சிலபஸில் கொடுத்த ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். என்ன போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரின் ஹான்சன். நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் அப்படிங்கிற போயமுடைய ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எரின் ஹான்சன். இவங்க வந்து என்ன நேஷ்னாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் பெயிண்டர். இவங்க யார் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் பெயிண்டர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் போயட். எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 பிறந்திருக்காங்க. என்ன நேஷ்னாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெயிண்டர். அவங்க ஆக்குபேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பெயிண்டர் அப்படின்னு சொல்லணும். அப்போ நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் அப்படிங்கிற போயமுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரின் ஹான்சன். போயம்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் அப்படின்னா என்னென்னா கண்ணாடியை நீங்கள் நம்பவே கூடாது. ஏன்னா கண்ணாடி வெளிப்புற தோற்றத்தை தான் காமிக்கும், உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு நமக்கு காமிக்காது. அதனால் கண்ணாடியை பார்த்து வெளிப்புற தோற்றத்தை கண்டு யாரையுமே நம்ம வந்து ஒரு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இப்போ அவங்க கருப்பாக இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற தாட்டை நம்ம எடுத்துகிட்டு அவங்க உள்ள ஒருத்தவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட உள் உணர்வு எப்படி இருக்குது, அவங்க உள்ளே எவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்களோட உள்ள தாட் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் ஒருத்தவங்களை நம்ம வந்து மதிப்பிடணும், வெளி தோற்றத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ப்ராவர்ப் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. புக்கோட மேல் இதை பார்த்து அந்த புக்கோட மதிப்பை வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போய் படித்தாதான் நமக்கு வந்து அந்த புக்கோட வேல்யூ என்னன்னு தெரியும், அதில் என்ன கருத்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். மேலோட்டமாக எதையும் நம்ம வந்து நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து இந்த போயமில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் ஃபார் எ மிரர் ஆல்வேஸ் லைஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கண்ணாடியை நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த கண்ணாடி என்ன பண்ணுமா, எப்பவுமே நமக்கு பொய் தான் சொல்லும், வெளிப்புற தோற்றத்தை தான் காமிக்கும், எப்பவுமே அது நமக்கு பொய் தான் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆல்வேஸ் அப்படின்னா எப்பவுமே அந்த மிரர் என்ன பண்ணுமா, பொய் தான் சொல்லுமா, நேர்மையாகவே இருக்காது, அதை தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல மிரர் அப்படிங்கிறது நம்ம கண்ணாடின்னு வச்சுக்கிறாங்களா இந்த போயமில். ஆனால் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்மளோட சொசைட்டியில் மக்கள் எவ்வளோ பேர் வந்து அன்ட்ரஸ்டாக இருக்காங்க, ஒரு அன்ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதில் தான் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ மிரர் அப்படிங்கிறது என்னென்னா அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம சொசைட்டியில் இருக்க ஒரு அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிரர் கூட கம்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நம்பாதீங்க, ஏன்னா அவங்க எப்போவுமே பொய் தான் சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். இட் மேக்ஸ் யூ திங்க் தட் ஆல் யூ வேர் ஒர்த் கேன் பி சீன் ஃப்ரம் த அவுட் சைட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நினைக்கலாம் அது வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளை பற்றி சொல்லிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதான் சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் யூ திங்க் தட் ஆல் யுவர் ஒர்த், நீ இவ்வளோ தான் ஒர்த் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அவுட் சைட் அப்பியரன்ஸை வச்சு இவங்க இவ்வளோ தான் ஒர்த் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த மிரர் வந்து காமிக்கும். அதை தான் சொல்கிறாங்க. இட் கேன் பி சீன் ஃப்ரம் த அவுட் சைட். வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது ஒருத்தவங்க எவ்வளோ ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தான் அது காமிக்கும். உள்ளே போயிட்டு அவங்களுடைய உள்ளுக்குள்ளே அவங்க எப்படி லவ்வபிளான பர்சனா, இல்லைனா ரொம்ப ஒர்க் அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு உழைப்பாளியா, இல்லைனா ரொம்ப நல்ல பர்சன், கேரிங்கான பர்சனா அப்படிங்கிற மாதிரி உள்ளூர் இருந்து பார்த்து சொல்லாது. வெளிப்புற தோற்றத்தை வச்சு தான் அவங்க எவ்வளோ ஒர்த், அவங்க இப்படி இருக்காங்கன்னா அப்போ இவங்க இவ்வளோ ஒர்த் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? அதுதான் திரும்ப சொல்கிறாங்க நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். அதனால் அந்த மிரரை வந்து நீங்கள் நம்பாதீங்க, ஏன்னா அது உங்களோட அவுட் சைட் அப்பியரன்ஸை வச்சு தான் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மதிப்பிடும். அதனால் அந்த மிரரை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் ஒன்லி ஷோஸ் யூ வாட் ஸ்கின் டீப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கின் டீப் அப்படின்னா சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸை வச்சு தான் சொல்லுமா. நம்மளுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் உள்ளுக்குள்ளே போய் பார்க்காம மேலோட்டமாக நம்மளோட தோல், ஸ்கின் அப்படின்னா தோல் தானே சொல்லுவாங்க, மேலோட்டமாக நம்மளோட தோலை வச்சு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது நம்மளை காமிக்கும். உள்ளே போய் அவங்க வந்து என்ன மாதிரியான பர்சன் அப்படின்னு சொல்லி காமிக்காது. அதான் சொன்னால அவங்க கேரிங்கான பர்சனா, லவ்வபிளான பர்சனா, இல்லைனா வந்து அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்க உள்ள கஷ்டத்தில் இருக்காங்களா, இல்லை அவங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிற எதையுமே டீப் இன்சைடுக்குள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். வெளியில் ஒருத்தவங்க சிரிக்கிறான் அப்படின்னு
அப்படின்னா அவன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தன் அழறான் அப்படின்னா அவன் எப்பவுமே சோகத்தில் இருக்கான்னு அர்த்தம் இல்லைல்ல. அதான் நிறைய பேர் கஷ்டங்களை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சிரிக்கிறவங்களும் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம்ல. அதை தான் சொல்கிறாங்க. மிரர் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்களோட ஸ்கின் டீப்பை மட்டும்தான் காமிக்கும், உள்ளே போயிட்டு அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. You can't see how your eyelids flutter when you were drifting off to sleep. அதாவது drifting off அப்படின்னா எந்த ஒரு சைடு இங்கே தான் நான் போகணும் அப்படின்னு ஒரு மோட்டிவே இல்லாமல் போகிறாங்கல்ல, அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்கள் வந்து எப்படி வந்து ஃப்ளட்டர் அப்படின்னா படபடப்பு. ஃப்ளட்டர் அப்படின்னா என்னென்னா படப்படப்பு. நம்மளோட ஐலைட்ஸ் வந்து எவ்வளோ படப்படன்னு இருக்குன்றத மிரர் நமக்கு சொல்லாது. இப்போ நமக்கு கண்ணை அப்படி மூடி திறந்தோன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியில் நம்ம கண்ணை மூடி திறக்கணும் தான் தெரியும். ஆனால் பயத்தில் நான் கண்ணை மூடுறேனா, ஏதோ எனக்கு நடக்க போகுதுன்னு கண்ணை மூடுறேனா, எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கணும், இல்லைனா ஒருத்தவங்க கிட்ட வந்து இதை எனக்கு பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிப்போம்ல, அந்த மாதிரி பண்ணுறேன்னா அப்படிங்கிறத மிரர் காமிக்காது. ஏதோ நான் கண்ணை மூடி திறக்கிறேன் அப்படின்றது தான் மிரர் காமிக்கும். ஆனால் உள்ள அதோட டீப்பர் மீனிங் என்ன, பயத்தில் இருக்காங்களா இல்லைனா வந்து அவங்க ஏதோ ஒரு படப்படப்பில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரிஜினல் மீனிங்கை நமக்கு காமிக்காதில்ல, அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இட் டசன்ட் ஷோ யூ வாட் த வேர்ல்ட் சீஸ் வென் யூ ஆர் ஒன்லி பீயிங் யூ. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ வேர் ஒன்லி பீயிங் யூ அப்படின்னா நீங்களாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தோட பார்வை, உங்களை பற்றின பார்வை என்ன அப்படிங்கிறது நமக்கு மிரர் காமிக்காது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கேன், ஆனால் என்னுடைய கண்ணாடியில் வந்து நான் கருப்புன்னு காமிக்குதோ. சில பேர் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் ஒரு கஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க மேலோட்டமாக பார்க்கும்போது. ஆனால் உள்ளே வந்து நான் எப்படிப்பட்ட பர்சன், எந்த இடத்துல எந்த தேவைக்காக நான் செலவு பண்ணுவேன், யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு நீடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது அது என்னோட கேரக்டர். அப்போ அந்த கேரக்டரை வந்து நமக்கு மிரர் காமிக்காது. நானாக இருக்கும் பொழுது இந்த உலகம் வந்து என்னை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது மிரர் நமக்கு காமிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் இதோட அர்த்தம். இட் டசன்ட் ஷோ, அது வந்து காமிக்காதான். என்ன காமிக்காது அப்படின்னா இந்த உலகம் உங்களை நீங்களா இருக்கும் பொழுது எப்படி உங்களை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஆர் ஹவ் யுவர் ஐஸ் ஜஸ்ட் லைட் அப் வென் யூ ஆர் லவ்விங் வாட் யூ டூ அப்படின்னா என்னென்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களாக இருக்கும் பொழுது உலகம் வந்து உங்களை எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மிரர் காமிக்காதுன்னு சொல்கிறாங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை லவ்வபிளாக பண்ணுறீங்க, எனக்கு வந்து இந்த வேலை வந்து எனக்கு படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், அப்போ நான் ரொம்ப லவ்வபிளாக அதை ரொம்ப விரும்பி நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த விருப்பத்தை என்னோட கண்ணு தானே வெளிப்படுத்தும். இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, அழுக வரும், சிரிக்கிறீங்களா, அப்போ நம்ம சிரிக்கும் போது அந்த கண்ணில் வந்து நம்மளோட சந்தோஷங்கள் தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நம்மளோட எமோஷன்ஸை வெளியில் கொண்டுட்டு வருது நம்ம கண்ணு தானே, நம்ம ஐ தான் வந்து கொண்டுட்டு வருது. அப்போ அந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி செய்யும் பொழுது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எப்படி இப்போ லைட் வந்து வெளிச்சம் நமக்கு கொடுக்குதோ அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கண்ணு தான் வந்து நம்மளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தும், அப்படி தானே. அப்போ அதை தான் சொல்கிறாங்க, அதை வந்து மிரர் வந்து நமக்கு காமிக்காது. நீங்களாக இருக்கும்போது இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்னு காமிக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை லவ்வபிளாக பண்ணுறீங்க, ரொம்ப பிடிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலயமா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மிரர் வந்து உங்களுக்கு காமிக்காது. ஏன்னா வெளியில இருந்து மட்டும்தான் தெரியும்ல, அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்க, இட் டசன்ட் கேப்சர் வென் யூ ஆர் ஸ்மைலிங். நீங்கள் சிரிக்கும் போது அது உங்களை கேப்சர் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, when no one else can see and your reflection cannot tell you. யாருமே உங்களை வந்து பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது தானே. நீ உண்மையாலுமே உள்ளுக்குள்ளே இருந்து சிரிக்கிறியா அப்படின்னும் போது உன்கிட்ட ஒருத்தவங்க பேசும்போது தான் தெரியும். கண்ணாடியை பார்த்து அது உங்களோட ஸ்மைலை கேப்சரும் பண்ணாது. அப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது யாருக்குமே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது தெரியாதுல்ல, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி என்ன பண்ணும், நம்மளை வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். நான் இப்படி இருக்கேன் அப்படின் போது கண்ணாடி முன்னாடி இருக்குன்னா அந்த கண்ணாடி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவுட்டர் தானே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை வச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எந்த மனப்பான்மையில் இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க, இல்லை எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாராலையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நோ ஒன் எல்ஸ் சி, யாராலையுமே பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியாது அப்படின்னா உங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸை வச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியும் சொல்லாது, அதை யாராலும் பார்க்கவும் முடியாது
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ ஒரு ஃபோட்டோலேயே நான் சிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவன் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. அவங்க உள்ள கஷ்டங்களை வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சிருக்கலாம், அது யாருக்கும் தெரியாதுல்ல. அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? எவ்ரிதிங் யூ மீன் டு மீ நெவர் டெஸ்ட் மிரர். அதாவது ஒரு கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அதுதான் அடுத்த லைனில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு சொல்ல முடியாதுல்ல. சில பேருக்கு வந்து உங்களோட தேவை அதிகமாக இருக்கலாம், உங்களோட ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். அப்போ அதை தான் சொல்கிறாங்க, நீ வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எதையுமே சொல்லாது. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசும்போது தான் தெரியும். அதை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். கண்ணாடி முன்னாடி நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் நான் சந்தோஷமாக இருக்குன்னு அந்த கண்ணாடியால் சொல்லிட முடியாது. அவுட்டர் அப்பியரன்ஸில் நான் சிரிக்கிறேன், ஆனால் என் கூட இருக்க என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என் கஷ்டத்தை சொல்லும்பொழுது தான், ஓ இவ வெளியில தான் அப்படி இருக்கா, உள்ளுக்குள்ளே கஷ்டமாக இருக்கா அப்படின்றது தெரியும்ல. அதை தான் சொல்கிறாங்க, நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் எனக்கு தெரியாது, காமிக்காது. நான் உன் கூட பழகும்போது, நான் உன் கூட பேசும்போது தானே தெரியும். அதை தான் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதனால் நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். அதனால் கண்ணாடிகளை நம்பாதீங்க. ஏன் நம்பக்கூடாது? ஏன்னா அது எப்போவுமே போய் தான் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் இட் ஒன்லி ஷோஸ் யுவர் ஸ்கின். அது எப்போவுமே உங்களோட ஸ்கின்னை மட்டும்தான் காட்டும், உங்களோட அவுட்டரை மட்டும்தான் காட்டும். உள்ளே என்ன நீங்கள் டீப்பராக இருக்கீங்க அப்படின்ட்டு காமிக்காதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இஃப் யூ திங்க் தட் இட் டிக்டேட்ஸ் யுவர் ஒர்த், இட்ஸ் டைம் யூ லுக்டு வித்தின். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை கண்ணாடியை பார்த்து இதுதான் நான், இதுதான் என்னோட ஒர்த்து போல், நான் ரொம்ப அசிங்கமாக இருப்பேன், நான் இவ்வளோதான் போல், என்னால் எதுவுமே பண்ண முடியாது போல், நான் கருப்பாக இருக்கேன், நான் கொஞ்சம் அழகாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. அப்படி இதுதான் என்னோட ஒர்த்துன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக உள்ளே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களோட கேரக்டரை நீங்களே உள்ளே போய் யோசிச்சு பாருங்கள். நான் கருப்பாக இருக்கிறதுனால என்னால் படிக்க முடியலையா? நான் படிப்பேனே, என்கிட்ட இந்த குவாலிட்டி இருக்கே, என்கிட்ட என்னென்ன குட் குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், ஏன்னா நமக்கு தானே தெரியும் நம்ம எப்படிப்பட்ட பர்சன், வெளியில் இருக்கவங்களை விட நமக்கு தான் நாம் எப்படிப்பட்ட பர்சன் தெரியும். அப்ப வெளிப்புற தோற்றத்தை வச்சு நீங்க உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணிக்காதீங்க, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு, உங்ககிட்ட என்ன வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப நீங்க இதுதான் என்னோட ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் சர்ஃபேஸை வச்சு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களை நீங்களே உற்று பாருங்க, உங்களுக்குள்ள போய் டெஸ்ட் பண்ணுங்க, நான் எப்படிப்பட்ட பர்சன். நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதனால நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்பாதீங்க. இப்போ இது நமக்கும் வச்சுக்கலாம். இப்போ வெளியில கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பார்த்து அவங்களோட அவுட்டர் சர்ஃபேஸ், அவங்களோட வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்ம நம்பக்கூடாது அவங்க இப்படிப்பட்டவங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து உங்களை தப்பாக நினச்சிருக்கலாம், ஐயோ இவங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் வெளியில் உங்கள்கிட்ட வந்து சிரிப்பாங்கல்ல, அப்போ அவங்க சிரிக்கிறாங்கன்னு நினச்சா அவங்க நல்லவங்கன்னு நம்ம நம்பிடக்கூடாது. ஒருத்தவங்க கோபமாக இருக்கிறதுனால அவங்க கெட்டவங்கன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அப்போ அவங்க கிட்ட பழகினாதான் நம்ம அவங்க எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்ல. அதை தான் வந்து சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என்ன சொன்னேன், கண்ணாடி மிரரை இங்கே என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட சொசைட்டியில் இருக்க அன்ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனை தான் இங்கே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து பார்த்து பழகணும். சரியா? இந்த போயம் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணாடிகளை நம்பாதீங்க, ஏன்னா கண்ணாடி எப்பவுமே போய் தான் சொல்லும். ஏன்னா வெளிப்புற தோற்றத்தை வச்சு தான் உங்களோட ஒர்த்தை வந்து அந்த கண்ணாடி காமிக்கும். இவங்க சகப்பாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, அந்த மாதிரி வெளிப்புற தோற்றத்தை வச்சு தான் கண்ணாடி உங்களோட ஒர்த்தை வந்து சொல்லும். அதனால் நீங்கள் கண்ணாடியை நம்பாதீங்க. அது என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்கின்னை மட்டும்தான் பார்க்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் உங்களை ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்காது. அதை தான் அங்கே மீன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணு படப்படக்குது, இப்போ கண்ணாடி முன்னாடி கண்ணு ஃப்ளட்டர் ஆகுதுன்னா அந்த படப்படப்பை தான் காமிக்கும். அந்த படப்படப்புக்குள்ளே என்ன இருக்குது, அவங்க பயத்தில் இருக்கானா இல்லை வேறு ஏதாவது சொல்ல வரானா, அவனுக்கு உடம்பு முடியலையா அப்படிங்கிறத வந்து கண்ணாடி நமக்கு காமிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாக இருக்கும்பொழுது இந்த உலகம் உங்களை எந்த பார்வையில் பார்க்குதுன்றதையும் நமக்கு கண்ணாடி காமிக்காதுல்ல. அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப விரும்பி பண்ணுறீங்க, பிடிச்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்ணு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த எனக்கு இது பிடிச்சி தான் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு இதை கொடுக்கும். அந்த இதை வந்து கண்ணாடி நமக்கு காமிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வந்து நம்மளோட ஸ்மைலை வந்து கேப்சர் பண்ணாது. அதை பார்த்துட்டு நம்ம யாருமே வந்து ஒருத்தவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை கண்ணாடி காமிக்குது, ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு ஒருத்தவங்களுக்கு இவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து நமக்கு கண்ணாடி காமிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிரர் எப்பவுமே நம்பவே கூடாது. ஏன்னா அது திரும்ப அதே தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. திரும்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது நம்மளோட ஸ்கின்னை மட்டும்தான் காமிக்கும். இதை வச்சு நீங்கள் இப்படி தான் நான் வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிடாதீங்க. அப்படி நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட டைம். நீங்கள் உங்களை உள்ள டீப்பாக வந்து
அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு போயம். இப்போ இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாமா? இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ரிதமிக் பேட்டர்ன் ஒன்று பார்ப்போம்ல, என்ன ஸ்கீம் ரைமிங் ஸ்கீம் இருக்குது ஏபி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைமிங் ஸ்கீமே இருக்காது, ஒரு ஆர்டராகவே இருக்காது. அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். இது என்ன போயம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதோட ரிதமிக் பேட்டர்ன் ரைமிக் பேட்டர்ன் கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒரு தனியாக ரைமிங் பேட்டர்ன் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். மிரரை நம்பாதீங்க. இந்த இடத்துல மிரருக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா மிரர் இஸ் கம்பேர்ட் டு த சொசைட்டியில் இருக்க அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ கம்பேரிசன் ஆனால் ஆஸோ லைக்கும் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம் அப்படின்னா மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா மெட்டஃபர். அடுத்து பாருங்க, ஃபார் எ மிரர் ஆல்வேஸ் லைஸ். கண்ணாடி பேசுமா? பேசாதுல்ல. இந்த மனுஷங்க தானே பேசுவோம், ஹியூமன் தான் பேசுவாங்க. ஆனால் கண்ணாடி பொய் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஹியூமன் கேரக்டரை கண்ணாடிக்கு கொடுத்துருக்காங்களா? அப்போ அது உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா திங்க் டி ரிப்பீட் ஆகுது, அப்போ இது அலிட்ரேஷன். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இட் ஒன்லி ஷோஸ் யூ வாட் ஸ்கின் டீப் அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த ஸ்கின் டீப் அப்படின்னு சொல்லி எதை கம்பேர் பண்ணியிருக்காங்க? நம்மளுடைய அவுட்டர் சர்ஃபேஸை கம்பேர் பண்ணியிருக்காங்களா? அப்போ இது உங்களுக்கு மெட்டஃபர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐலைட்ஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்கா. கண்ணால் பார்க்கறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 சென்ஸ், பார்க்கறது, கேட்கறது, அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுறது, டச் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, இந்த மாதிரி 5 சென்ஸ் வந்தால் நம்ம இமேஜரின்னு சொல்லியிருப்போம்ல. அப்போ இங்கே ஐலைட்ஸ் சீன் வந்திருக்கு. அப்போ பார்க்கறது நமக்கு அது இமேஜரி, விஷுவல் இமேஜரியா? அப்போ இது உங்களுக்கு இமேஜரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு யுவர் ஐஸ் ஜஸ்ட் லைட் அப் அப்படின்னு இருக்கா. இப்போ நம்மளுக்கு வந்து லைட் வந்து என்னது, ஒரு சன்னோ அந்த மாதிரி தானே லைட் வரும். ஆனால் இங்கே ஐஸ் வந்து எப்படி நமக்கு கண்ணில் காமிக்கும்னு சொல்லிட்டு அந்த லைட் எப்படி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா, நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா இதுவும் உங்களுக்கு மெட்டஃபர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மைலிங். நான் இப்படி தான் சொன்னேன், நம்மளோட சென்ஸை பற்றி சொன்னால் இமேஜரி அப்படின்னு சொன்னேன்னா அப்போ இது வந்து உங்களுக்கு இமேஜரி. அடுத்து பாருங்க, அண்ட் யுவர் ரிஃப்ளெக்ஷன் cannot tell you. ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது நம்மளுடைய நிழல் அப்படி தானே சொல்லுவோம். ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம இப்படி இருக்கிறது திரும்ப நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறது தானே. அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பேசுவோமா? பேசாது தானே. அப்போ ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ ரிஃப்ளெக்ஷனுக்கு ஹியூமன் குவாலிட்டி கொடுக்குறாங்க. அப்போ இது உங்களுக்கு என்ன அப்படின்னா பர்சானிஃபிகேஷன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் அப்படின்னா மெட்டஃபர்னு பார்த்தோம். அதுவே திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகுதா? அப்போ ரிப்பீட்டேஷன் சொல்லணும். பொதுவாக கேட்டால் ரிப்பீட்டேஷன். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லைன் மொத்தமாகவே நமக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன சொல்லியிருப்போம்? ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லியிருப்போமா? அப்போ ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷனில் வச்சாங்க அப்படின்னா ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஒரு லைனே ஒரு வேர்டு மட்டும் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம ரிப்பீட்டேஷன் சொல்லிவிடுவோம். பொதுவாக எந்த ஒரு வேர்டோ இல்லைன்னா என்னவோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரிப்பீட்டேஷன் சொல்லிவிடுவோம். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு லைனே உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்கள், இட்ஸ் டைம் யூ லுக்டு வித்தின் அப்படின்னா இதுதான் உங்களுக்கான நேரம். நீங்களும் லுக் அப்படின்னா பார்க்குறது எங்க சொல்லலை. லுக்டு இஸ் கம்பேர்டு டு என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க? உங்களோட டீப்பர் உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு இந்த லாஸ்ட் லைன் என்ன அப்படின்னா மெட்டஃபர். இதான் வந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. மெட்டஃபர் என்னென்னலாம் வரும், பர்சானிஃபிகேஷன் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இமேஜரி அப்படின்னாலே உங்களுக்கு சென்ஸ் சொல்கிறாங்க, 5 சென்ஸை சொல்கிற மாதிரி வந்தாலே அது உங்களுக்கு இமேஜரி. ஓகேவா? போயம் வந்து பார்த்துட்டோம், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.